Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இங்கிலீஷில் கிராமர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃபுல் ஸ்டாப்லேயோ கொஸ்டின் மார்க்லேயோ ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்லேயோ வந்துட்டு அந்த சென்டென்ஸ் வந்துட்டு எண்ட் ஆகும். இதுதான் நார்மலாக நம்ம பார்க்குற ஒரு சென்டென்ஸ். இதில் 4 கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. In writing and speaking, there are 4 basic types of sentences that we use for different purposes. நம்ம எழுதும் பொழுதோ பேசும் பொழுதோ வந்துட்டு 4 different types of sentences வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் வேறு பர்பஸ்க்காக. அது என்னென்ன அப்படின்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ், இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். Declarative sentences, also called assertive sentences, give information. They may state a fact or an opinion. Declarative sentences end with periods, அதாவது ஃபுல் ஸ்டாப்பில் எண்ட் ஆகும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஒரு ஃபேக்டோ இல்லை ஒருத்தவங்களை பற்றின ஒரு ஒப்பீனியனோ ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அந்த சென்டென்ஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் வந்துட்டு ஃபுல் ஸ்டாப்பில் தான் எண்ட் ஆகும், கொஸ்டின் மார்க்லேயோ எக்ஸ்க்ளமேஷன் மார்க்லேயோ வந்துட்டு எண்ட் ஆகாது. அதுதான் நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக எந்த ஒரு இதுவே கொஸ்டினாகவோ இல்லை இம்பரேட்டிவாவோ இல்லை எக்ஸ்க்ளமேட்டிவாவோ இல்லை அப்படின்னா அது நம்ம டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐ லைக் ரைடிங் மை பைசைக்கிள் அரௌண்ட் த பார்க். ஒரு பையனுக்கு அதாவது இப்போ எனக்கு பார்க்கை சுற்றி சைக்கிள் ஓட்டுறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் நம்ம எந்த விதமான வேறு எதுவுமே இல்லை, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அதனால இதை நம்ம வந்துட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மை எஸ்ஸே இஸ் பெட்டர் தென் yours. இதுவும் ஒரு ஒப்பீனியன் மாதிரி தான். என்னோட எஸ்ஸே உங்கள் எஸ்ஸே விட என்னோட எஸ்ஸே வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்துட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் வந்துட்டு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா த ஷன் இஸ் ஷைனிங். ஷன் வந்துட்டு நல்லா ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு ஃபேக்ட் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இட் இஸ் நாட் ரெய்னிங். இதுவும் ஒரு ஃபேக்ட் தான், ஆனால் நாட் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறங்காட்டி இது நம்ம நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது த சன் இஸ் நாட் ஷைனிங் டல் அப்படின்னு நம்ம சொன்னாலும், அதாவது இப்போ பிரைட்டாக தான் சன் வந்துட்டு ஷைன் ஆகும். ஸோ நாட் ஷைனிங் அப்படின்னு அந்த நாட் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறங்காட்டி இது நம்ம நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். Interrogative sentences ask a question. Interrogative sentences end with question marks. In English, interrogative questions often begin with interrogative words like who, when, where, why, what and how. ஸோ இந்த இன்டரோகேட்டிவ் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின் சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா வந்துட்டு ஒரு கொஸ்டின். இப்போ கொஸ்டின் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்டென்ஸ் வந்துட்டு கொஸ்டின் மார்க்கில் தான் முடியும். இங்கிலீஷில் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் வந்துட்டு எதில் ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த இன்ட்ரோகேட்டிவ் வேர்டில். அது என்னென்ன இன்ட்ரோகேட்டிவ் வேர்டு அப்படின்னா ஹூ, யார், வென், எப்போ, வேர், எங்கே, ஒய் எதுக்கு, வாட் என்ன அண்ட் ஹவ் எப்படி. இந்த மாதிரி ஒரு கேள்விக்கான அந்த ஒரு வார்த்தையோட கேள்வியாக இதெல்லாமே ஒரு கேள்விக்குரிய ஒரு வார்த்தைகள் தானே. இந்த மாதிரி கேள்விக்கான வார்த்தைகளை வச்சு ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் தான். ஒய் ஆர் யூ லேட், நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கா. ஸோ இது வந்துட்டு இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். வாட் டைம் இஸ் இட், வேர் இஸ் த லைப்ரரி, இதெல்லாமே வந்துட்டு இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். Interrogative sentences without question words are generally formed by moving the helping verb before the subjects. சரி, ஓகே. இப்போ இந்த இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, மோஸ்ட்லி இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்துட்டு WH அந்த ஹூ, வாட், வேர், ஹவ் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமையும் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் வந்துட்டு இருக்கும். அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம வேர்ப்ஸ்லேயே ஹெல்பிங் வேர்ப்ஸ் பார்த்தோம் இல்லையா, டூ, டஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டு வந்துட்டு சப்ஜெக்டாக மூவ் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு அந்த கொஸ்டின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ டு யூ ஹாவ் எனி மோர் காஃப் ட்ராப்ஸ். இப்போ ஆம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான். ஸோ அந்த ஹெல்பிங் வேர்ப் வந்துட்டு முன்னாடி ஆம் ஐ கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னா அப்படின்னு. ஸோ அது வந்துட்டு ஒரு இன்ட்ரோகேட்டிவ் ஒரு கொஸ்டின் சென்டென்ஸாக வந்துட்டு அது வந்துட்டு மாறிடும். A question fragment can be added on to the end of declarative or imperative sentences. This fragment add tag or tail question. ஸோ ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்குதோ இல்லை ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவேன். அதில் வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டேக் சேர்த்தேன் கடைசியில் இந்த
இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸ் சேர்த்தேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் தான் வந்துட்டு மாறிடும். யூ ஹாவ் ஆன்சர் ஆல் த கொஸ்டின் இன் திஸ் டெஸ்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வேணும், யூ ஹாவ் ஆன்சர் ஆல் த கொஸ்டின் இந்த டெஸ்ட். இப்போ இந்த டெஸ்ட் வரைக்கும் பார்த்தா நீ எல்லா டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணியிருக்க. இது வந்துட்டு ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட். நீ வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நம்ம என்ன சேர்த்துறோம், ஒரு டேக் சேர்த்துறோமா. ஸோ இந்த டேக்கோ, இந்த கொஸ்டின் டேக்கையோ இந்த கொஸ்டின் டெய்லியோ நம்ம சேர்த்துறோம், ஹேவன்ட் யூ அப்படின்னு. இப்போ இந்த ஹோல் சென்டென்ஸ் பார்க்கும்பொழுது என்னவாயிருது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸாக வந்துட்டு மாறிடும். இந்த ஹோல் சென்டென்ஸ் வந்துட்டு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். க்ளோஸ் த விண்டோ, வில் யூ அப்படின்னு இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதில் க்ளோஸ் த விண்டோ அப்படிங்கிறது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு கமாண்டாவோ இல்லை ரெக்வஸ்டாவோ, ஜன்னலை மூடு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கமாண்ட். ஒருத்தங்க வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு விடுற கட்டளை. அந்த கட்டளைக்கு பின்னாடி வில் யூ அப்படின்னு நம்ம சேர்த்தும் பொழுது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துட்டு கொஸ்டின் சென்டென்ஸாக மாறிடுது. அதாவது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸாக வந்துட்டு மாறிடுது. A question fragment can also be used by itself either before or after a sentence. ஸோ இந்த கொஸ்டின் டேக் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் டேக்கோ இல்லை இந்த கொஸ்டின் டெய்லோ இந்த ஃப்ராக்மெண்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு சென்டென்ஸுக்கு முன்னாடியும் சேர்த்தலாம் பின்னாடியும் சேர்த்தலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வாட் யூ லாஸ்ட் யோர் வேலட். இப்போ யூ லாஸ்ட் யோர் வேலட் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு பர்ஸ் தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு யூ லாஸ்ட் யோர் வேலட்னா நீங்கள் உங்கள் வேலட்டை தொலைச்சிட்டிங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். வாட் அப்படிங்கும் பொழுது அங்கேயே ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுது. ஸோ அந்த வாட் கூட வந்துட்டு இந்த யூ லாஸ்ட் யூ வேலட்டை சேர்த்தும் பொழுது என்னது உங்கள் வேலட்டை தொலைச்சிட்டிங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக வந்துட்டு அது மாறிடுது. அதே மாதிரி தான் யூ ஆர் லேட் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட். அது கூட ஒய் அப்படின்னு சேர்த்தும் பொழுது நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க ஏன் அப்படிங்கும் பொழுது அது ஒரு கொஸ்டினாக, ஒரு இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸாக வந்துட்டு அது வந்துட்டு மாறிடும். An indirect question is a declarative sentence that tells that information was asked. It is not asking the question. Indirect questions end with the periods. ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ இல்லை ஒரு ஒப்பீனியனாவோ ஒரு ஃபேக்டாவோ இல்லாமல் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சுது அப்படின்னா அது வந்துட்டு இன்டைரக்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு த டிரைவர் ஆஸ்க் இஃப் யூ நோ விச் வே டு டர்ன். இதில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடிக்க முடியும், கொஸ்டின் மார்க்லாம் முடிக்க முடியாது. ஆனால் இங்கே வந்துட்டு ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறாங்க, டிரைவர் வந்துட்டு எந்த வழியில் உங்களுக்கு திரும்ப தெரியுமான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போகும்பொழுது இந்த இன்டைரக்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் வந்துட்டு ஃப்ரேம் ஆகும். ஃபஸ்ட்டு பர்சன் யார், டிரைவராக இருப்பாங்க. செகண்ட் பர்சன் ஏதோ ஒரு பர்சன், தேர்ட் பர்சன் அந்த வழி கேட்குற பர்சன். இந்த டிரைவர் வந்துட்டு அந்த செகண்ட் பர்சன் கிட்ட வழி தெரியுமா, அவருக்கு வழி தெரியுமான்னு கேளுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த செகண்ட் பர்சன் அந்த தேர்ட் பர்சன் கிட்ட போயிட்டு டிரைவர் உங்களுக்கு வழி தெரியுமான்னு கேட்குறாரு அப்படிங்கும் பொழுது அது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கில் எண்ட் ஆகிற சென்டென்ஸாக இருக்காது, இன்டைரக்ட் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸாக ஆகிடும். we wondered if it was going to rain. இப்போ அது மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆச்சரியமாக மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை க்ரியேட் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ இதுவும் வந்துட்டு இன்டைரக்ட் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். Imperative sentences give a command, a request, advice, a suggestion, a warning or a wish. They can be followed by a period, a question mark or an exclamation mark. ஸோ இந்த imperative sentences வந்துட்டு ஒரு கமாண்டாக இருக்கலாம், ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு வார்னிங்காக இருக்கலாம், யாராவது மிரட்டுற மாதிரி இருக்கலாம், ஒரு அட்வைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆசையாக கூட இருக்கலாம். இந்த imperative sentences வந்துட்டு ஃபுல் ஸ்டாப்லேயும் முடியும், கொஸ்டின் மார்க்லேயும் முடியும், எக்ஸ்க்ளமேஷன் மார்க்லேயும் முடியும். பி குவைட் அப்படிங்கிறது ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இது வந்துட்டு ஒரு கமாண்ட், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்களுக்கு விட்டுற கட்டளை. நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் ஹாவ் அ சீட். இப்போ இதை ப்ளீஸ் அப்படிங்கும்போதே வந்துட்டு ப்ளீஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒரு ரெக்வஸ்டிங் சென்டென்ஸாக மாறிடுது. இதுவும் ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் வாட்ச் அவுட், பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு கமாண்ட். பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறது ஒரு கமாண்ட் தான், ஆனால் அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் முடிஞ்சிருந்தாலும் அது வந்துட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். என்ஜாய் யுவர் செல்ஃப்ஸ், அதாவது நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம விஷயம் வந்துட்டு நம்மளோட ஆசையை வந்துட்டு சொல்கிறோம். இதுவும் வந்துட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு விஷ் அப்படிங்கிறங்காட்டி ஒரு ஃபேக்டோ ஒரு ஒப்பீனியனோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கிடையாது, இது வந்துட்டு ஒரு ஆசை. அதனால இது வந்துட்டு imperative sentence. The simple subject of an imperative sentence is usually the understood you. அதாவது ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே யார் சப்ஜெக்டாக இருப்பாங்கன்னா யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா
டேர்ன் டு பேஜ் 37 அப்படிங்கிறது ஒரு கட்டளை, 37வது பக்கத்தில் திருப்பு அப்படிங்கிறது கட்டளை. இங்கே வந்துட்டு சப்ஜெக்டே கிடையாது. டேர்ன் அப்படிங்கிறது வேர்ப் ஆயிடுது, பேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம திருப்பக்கூடிய அந்த பக்கங்கள் நவுனாக மாறிடுது. ஸோ அப்போது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது யார் வந்துட்டு பேஜ் டேர்ன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது செகண்ட் பர்சன் யாரை பார்த்து அந்த கமெண்டை சொல்கிறோமோ அவங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது யூ டேர்ன் டு பேஜ் 37, நீ 37வது பக்கத்துக்கு திருப்பு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தமாக இருக்கும். If a person name is included in an imperative sentence, it is a direct address, not the subject. ஸோ அது வந்துட்டு ஒரு பர்சன் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம கமெண்ட் சொன்னோம் அப்படின்னா அது டைரக்ட் அட்ரஸாக இருக்கும். வைன் டேர்ன் டு பேஜ் 37 அப்படின்னா வெயின் அப்படிங்கிறவன் அது 37வது பக்கத்துக்கு திருப்பணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் இல்லைனா ஒரு பெரிய சாரோ, ஒரு பெரிய துன்பம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆழ்ந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். Exclamatory sentences exclaim or show great emotion. Exclamatory sentences end with exclamation mark. Use exclamation marks only when necessary. It is easy to overuse them. So exclamation marks வந்துட்டு exclamatory sentences யூஸ்வலாக வந்துட்டு அந்த எக்ஸ்க்ளமேஷன் ஆச்சரியக்குறியோடு தான் வந்துட்டு முடியும். ஸோ இந்த ஆச்சரியக்குறியை வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இந்த ஆச்சரியக்குறியை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த ஆச்சரியக்குறியை எங்கே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வாவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். த மேஜிக் ட்ரிக் வாஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே உள்ளேருந்து ஆழ்ந்து சொல்லுவோம் இல்லையா, சே இது செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ் கேன் பிகின் வித் கொஸ்டின் வேர்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸ், வாட், வென், வேர், அதில் கூட ஆரம்பிக்கலாம். வாட் வண்டர்ஃபுல் வெதர் வி ஆர் ஹேவிங் டுடே. சே என்ன மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட் வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அது WHல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் கிடையாது, ஆச்சரியக்குறியில் முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு சூப்பரான கிளைமேட் அப்படின்னு. சேப்பா என்ன கிளைமேட் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்துட்டு நம்ம அந்த எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஹவ் லவ்லி டு see you. இதுவும் வந்துட்டு நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறதில்ல, சரி நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதனால இந்த இடத்துலையும் நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபன் ஃபேக்ட் ஒன்று வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எக்ஸ்க்ளமேட்ரியும் கொஸ்டின் மார்க்கையும் ஒட்டுக்காக யூஸ் பண்ணுற இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்ட்ரோ பேங்க் அப்படிங்கிறது தான் அந்த சிம்பிளோட பேர். இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பங்க்சுவேஷன் மார்க் மாதிரி தான். இதை வந்துட்டு 1962 மார்டின் கே ஸ்பெக்சர் அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் வந்துட்டு கொஸ்டின் மார்க்கையும் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கையும் கம்பைன் பண்ணி இந்த இன்ட்ரோ பேங்கை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது எப்போவுமே ஒரு டீச்சர் ஆகட்டும் இல்லை வேறு யாராவது இருந்தாலும் ஒரு சென்டென்ஸோட முடிவில் 2 மார்க் இருக்கிறத வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. 2 எண் மார்க், ஒன்றா ஃபுல் ஸ்டாப் இருக்கணும், இல்லை கொஸ்டின் மார்க் இருக்கணும், இல்லை எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கணும். இதில் 3ல் ஏதாவது 2 இருந்ததுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது, கிராமட்டிக்கலாக அது வந்துட்டு கரெக்ட் கிடையாது. ஸோ அவர் வந்துட்டு இந்த இன்ட்ரோ பேங்க் அப்படிங்கிற ஒரு பங்க்சுவேஷன் மார்க்கை வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்ஃபார்மல் ரைட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஃபன்னாக யாருக்காது இதை தெரிஞ்சவங்களுக்கு எழுதும்போது வந்துட்டு நம்ம இந்த பங்க்சுவேஷன் மார்க் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார்மல் ரைட்டிங், ஃபார்மலாக ஒரு அஃபீஷியலுக்கோ இல்லை நம்மளுடைய மேலதிகாரிகளுக்கோ எழுதும்பொழுது இந்த ஃபார்மல் ரைட்டிங்கில் இந்த பங்க்சுவேஷன் மார்க்கை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு இங்கே கைண்ட் ஆஃப் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் வந்துட்டு நம்ம 4 கைண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட். ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ ஒரு ஃபேக்டாவோ ஒரு ஒப்பீனியனாவோ இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இதுவே ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸ்னால ஆரம்பிச்சு ஹூ, வென், வேர், வை, வாட், ஹவ் அப்படி ஆரம்பிச்சு கொஸ்டின் மார்க்கோட முடியுது அப்படின்னா அதை நம்ம இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் வந்துட்டு ஹெல்பிங் வேர்ப் கூட நம்மளுக்கு சப்ஜெக்டாக மாறி நம்மளுக்கு இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸை வந்துட்டு கொடுக்கும். சம்டைம்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் கூட வந்துட்டு நம்ம இந்த இன்டரோகேட்டிவ் வேர்ட்ஸையும் முன்னாடியோ பின்னாடியோ ஆட் பண்ணும்பொழுதும் நம்மளுக்கு அது வந்துட்டு இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் தான் மாறும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துட்டு எதர் கமாண்டாக இருக்கலாம், ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம், அட்வைஸாக இருக்கலாம், வார்னிங்காக இருக்கலாம், விஷாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த விஷயமான வேணாலும் இருக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு மீனிங் தரக்கூடிய ஒரு கட்டளையாகவோ இல்லை ஒரு ஆசையாகவோ இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்துட்டு சப்ஜெக்ட் இருக்காது. நம்ம யூ, அதாவது நான் யாரை பார்த்து சொல்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு சப்ஜெக்டாக அசியூம் பண்ணிக்கணும். சில இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணி இவங்கள இப்போ வைன் டர்ன் பேஜ் 37 அப்படின்னு கூட பின் பாயிண்ட் பண்ணி கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு உணர்ச்சியை நம்ம ரொம்ப ஆச்சரியமாகவோ இல்லை ரொம்ப சந்தோஷமாகவோ சோகமாகவோ வந்துட்டு ஒரு உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்துறது தான் வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு வந்துட்டு 2 இருக்குது. டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ்க்கு வந்துட்டு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அசர்ட்டிவ் சென்டென்சஸ். அதில் பாசிட்டிவ் சென்டென்சஸ்க்கு இன்னொரு பேர் வந்துட்டு அஃபர்மேட்டிவ். நெகட்டிவ் சென்டென்சஸ் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா யூஸ்வலி இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸில் ஆரம்பிக்கும், இல்லைனா ஹெல்பிங் வேர்ப் வந்துட்டு சப்ஜெக்டாக மூவ் ஆகி கொஸ்டின் மார்க்கில் முடியும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா கமாண்ட், ரெக்வஸ்ட், அட்வைஸ், வார்னிங், விஷ் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோடு அது வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். Every word in a sentence have a specific purpose within the structure of that particular sentence. The two most basic parts of sentences are the subject and predicate. ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் அந்த சென்டென்ஸில். அது ஏன் அந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சராக அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பங்கு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம கார்னு எடுத்துக்கலாம். இப்போ காரில் நிறையா பார்ட்ஸ் இருக்குது. டயர் இருக்குது, இன்ஜின் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது. ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பங்கு இருக்குது, ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹாவ் தேர் பர்டிகுலர் பர்பஸ் இன் த சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்க்கலாம். சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு நவுனோடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு நவுனோ இல்லை ப்ரொனவுனோடைய வேலையை, அது அவங்க என்ன அந்த நவுன் ப்ரொனவுனுடைய பர்பஸை ஃபில் பண்ணுறது தான் வந்துட்டு சப்ஜெக்ட். The subject of a sentence is the person, place or a thing that is performing the action of the sentence. The subject represents what or whom the sentence is about. The simple subject usually contains a noun or a pronoun and can include modifying words, phrases or clauses. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சனாகவோ ஒரு பிளேஸாகவோ ஒரு திங்காகவோ இருக்கலாம். ஒரு ஆக்ஷனாக பெர்ஃபார்ம் பண்ணுற, அதாவது ஒரு வேர்போட ஆக்ஷனாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு வேர்பாக இருக்கலாம். இல்லை அது வந்துட்டு ஒரு நவுன் ப்ரொனவுன் அதோடைய ஆக்ஷன், அதாவது வேர்பை பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பர்சனோ பிளேஸையோ ஒரு திங்கையோ தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு அந்த சென்டென்ஸில் ஒரு வேர்பை யார் செஞ்சால், எப்போ செஞ்சாங்க, அதாவது யாருக்காக செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம், இல்லை கிளாஸாக இருக்கலாம், ஒரு மாடிஃபைடான ஒரு வேர்டாக கூட அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கலாம். ப்ரெடிகேட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் போக அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மிச்ச எல்லா சென்டென்ஸுமே வந்துட்டு நம்ம ப்ரெடிகேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ the predicate expresses action or being within the sentence. The simple predicate contains a verb and can also contain modifying phrases or clauses. அதாவது predicate அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் verb இருக்குமா, ஸோ வேர்ப்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்துட்டு இந்த predicate. ஸோ அந்த வேர்ப்லேருந்து அதுக்கு பின்னாடி நவுன்ஸ் இருக்கலாம், எல்லாமே வந்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ பர்சன், பிளேஸ், திங் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அதெல்லாமே நவுனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு நவுன் வந்துட்டு ஒரு நவுனோ ஒரு ப்ரொனவுனோ ஒரு வேர்ப் செய்யக்கூடிய வேலையை என்ன அந்த வேர்ப் வந்துட்டு அதனால செய்யப்பட்டது, அந்த நவுன்னால செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு த மேன் பில்ட்ஸ் அ ஹவுஸ், நம்ம ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம்ல. ஸோ இப்போது இங்கே பில்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்பு, மேன் அப்படிங்கிறது நவுன், ஹவுஸும் அப்படிங்கிறது நவுன். ஒரு சென்டென்ஸில் நிறைய நவுன் இருக்கலாம். மேன், ஹவுஸ், அது வந்துட்டு மேன் அப்படிங்கிறது ஒரு பர்சன், ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ இதில் எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கணும். இப்போது அந்த வேர்பை எந்த நவுன் செய்தோ அதுதான் சப்ஜெக்ட். இப்போது பில்ட்ஸ், இப்போ பில்டு தான், எதோ ஒன்று வந்து கட்டுறாங்க, யார் கட்டியிருக்காங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ யார் கட்டியிருக்கா, ஒரு ஒரு மனுஷன் ஒரு வீட்டை கட்டுறான். ஸோ கட்டுறது தான் இங்கே வேர்பு.
அந்த வேர்பை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அதாவது எந்த நவுன் செஞ்சதோ அதுதான் வந்துட்டு சப்ஜெக்ட். ஸோ இந்த பில்ட், இந்த கட்டினதை யார் செஞ்சா அப்படின்னா த மேன். ஸோ இதில் வந்துட்டு த மேன் அப்படிங்கிறது வந்துட்டு சப்ஜெக்ட், பில்ட்ஸ் அ ஹவுஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரெடிகேட். ஸோ அதே மாதிரி தான் பிஸ்கட்ஸ் ஆர் டாட்டட் வித் லிட்டில் பியர்ஸ் ஆஃப் சுகர். ஸோ இங்கே சுகர் அப்படிங்கிறதும் வந்துட்டு நவுன் தான், பிஸ்கட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நவுன் தான். ஸோ இங்கே டாட்டட் அப்படின்னா பிஸ்கட்ஸ் மேலே அப்படியே அந்த சின்ன சின்ன அந்த சக்கரை துகள்களை வந்துட்டு அப்படியே மேலே வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறாங்க, அதுதான். இப்போ டாட்டட் அப்படிங்கிறது தான் இங்கே வேர்பு. ஸோ இந்த டாட்டடை யார் செஞ்சாங்க, எங்கே செஞ்சாங்க? ஸோ பிஸ்கட்ஸ்க்கு தான் செஞ்சாங்க, அதாவது சுகருக்கு செய்யல, பிஸ்கெட்டுக்கு செஞ்சாங்க. ஸோ அந்த பிஸ்கெட்டில் தான் நம்ம அந்த டாட்டிங்ஸ் வந்துட்டு செய்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பிஸ்கெட் வந்துட்டு சப்ஜெக்ட், ஆர் டாட்டட் வித் அ லிட்டில் பியர்ஸ் ஆஃப் சுகர் அப்படிங்கிறது வேர்பு. இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். த பேட்ஸ்மேன் ஹிட்ஸ் த பால் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்துட்டு 2 நவுன் இருக்குது, பேட்ஸ்மேன், பால். இங்கே வேர்ப் அப்படின்னு பார்த்தா ஹிட்ஸ். ஸோ இந்த ஹிட்ஸ் யார் அடித்தா, ஹிட்ஸ் அப்படின்னா அடிக்கிறது. ஸோ யார் அடித்தா, இந்த 2 நவுனில் இந்த நவுன் அந்த ஹிட்ஸ் அப்படிங்கிற வேர்பை பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அவங்க தான் வந்துட்டு சப்ஜெக்ட். ஸோ இங்கே சப்ஜெக்ட் அப்படின்னா பேட்ஸ்மேன் தான் சப்ஜெக்ட், ஹிட்ஸ் த பால் வந்துட்டு ப்ரெடிகேட். நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு தி ஜூ. இதில் வி அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரொனவுன், ஜூ அப்படிங்கிறது நவுன், கோயிங் அப்படிங்கிறது தான் வேர்ப். ஸோ கோயிங் போகிறது, யார் போனா அப்படின்னா வி, அந்த ப்ரொனவுன் தான் வந்துட்டு போயிருக்கு, அதாவது அந்த வேர்போட ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வி அப்படிங்கிறது வந்துட்டு சப்ஜெக்ட், ஆர் கோயிங் டு த ஸ்கூல் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரெடிகேட். அதே மாதிரி தான் ராஜு ஹேஸ் டு ரெஸ்ட் அப்படின்னா யார் ரெஸ்ட் பண்ணுறா, ராஜு தான் ரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ராஜு அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஹேஸ் டு ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரெடிகேட். ஸோ இப்போ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் அந்த ஒரு சென்டென்ஸில் நிறையா நவுன் வேர்ப்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு நவுன் வந்துட்டு வேர்போட ஆக்ஷனை, நவுனோ ப்ரொனவுனோ வேர்போட ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட் போக மிச்சம் இருக்கிறத வந்துட்டு நம்ம ப்ரெடிகேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.